வணக்கங்க. எப்படி இருக்குது நெல் வயல் மற்றும் இயற்கை வில்லேஜ்? ரொம்ப நல்லா இருக்குங்களா? ரொம்ப ரசிக்கணும். ரொம்ப நல்லா இருக்கா? அழகாக இருக்குமே. நல்லா பிரமிக்கிற மாதிரி இருக்குங்களா இயற்கை? பாருங்கள் எப்படி சூரியன் உதைக்கிறான் பாருங்கள். ஒரு இருளில் ஒரு வெளிச்சம் மாதிரி சூரிய வெளிச்சம் வந்தால் தான் இருளே போகுது. சூரியன் வரான் பாருங்கள். இயற்கை ரொம்ப அற்புதமாக இருக்கா? அழகாக இருக்கணுமே. இதாங்க நெல் வயல் மற்றும் நிலத்திற்கான வரப்பு. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் பக்கத்தில் அக்கத்தில் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுங்களா? இந்த ரவை பிரச்சனை இடத்துக்காண்டி நீ மறித்து வெட்டிட்ட, அதை வெட்டிட்டு இதை வெட்டிட்டுன்னு சரியான பிரச்சனை வரும். வெட்டுக்குத்து கூட போகும். வயலன்ஸுங்க, வெட்டுக்குத்து சொல்லக்கூடாது. எவ்வளோ பிரச்சனை வரும். என் வரப்பில் நீ பிள்ளை அறுத்துட்டேன், உன் வரப்பில் நான் பிள்ளை அறுத்துட்டேன், இது எனக்கு சேரும், இது உனக்கு சேரும். அவனுக்கு ஒரு 100 ஏக்கரா 2000 ஏக்கரா நிலம் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன வரப்புக்காண்டி மாமா மச்சான் அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் யாருமே பார்க்குறதே இல்லை. இந்த உறவு முறை அப்படியே ஒரு ரத்த சரித்திரமாக ஒரு கோர்ட்டு வரைக்கும் போகிற ஒரு நிலைமையாக தான் இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. வரப்பு பாருங்கள். ஒரு நிலத்தில் வரப்பு இருந்தால் தான் வரப்பு உயர, நீர் உயர, மேகம் உயர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் மழை வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாமளும் இந்த வரப்புக்காண்டிலாம் சண்டை போடக்கூடாதுங்க. நம்ம இருளில் ஒரு வெளிச்சம் மாதிரி இந்த சூரிய வெளிச்சம் தான் நமக்கு இருளில் போகக்கூடியதாக இருக்குது. அதை மாதிரி நாம்ளும் செயல்படணும். அப்படியே இயற்கையை ரசிக்கணுங்க. இந்த மாதிரி தான் நாம்ளும் சிட்டியில் போயிட்டு நம்ம ரவை இடத்துக்காண்டி மேலே சேரவாய் பீரை நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய சகதி வாரி அடித்தா கூட எல்லாத்தையும் தொடச்சி போட்டு குடும்பம் பண்ணுவோம் சிட்டியில். அது மாதிரி தாங்க நாம் கிராமத்தில் இருக்கும்போது எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு உறவு முறை கூட தெரியறதில்ல. ரொம்ப வருத்தம் அளிக்குது. நன்றி, வணக்கம்.